ஆமென். எப்ராயிமே, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீங்க திரும்பி வருவீங்க, நீங்க திரும்பி ஆறுதல் அடைவீங்க, திரும்பி நீங்க சுகத்தோட எழும்புவீங்க, திரும்ப ஒரு மகிமை உங்க தலையின் மேல வைக்கப்படும். நீ சகல ஆரவாரத்தோடு நீ வருவ. மேலத்த சத்தம் உன் காதுகளில் கேட்கப்படும். நீ மறுபடியும் கட்டப்படுவாய், நீ மறுபடியும் தலை நிமிர்ந்து வாழுவாய், மறுபடியும் உன்னுடைய பிள்ளைகளை நினைத்து நீ சந்தோஷப்படுவ, மறுபடியும் சந்தோஷ சத்தம் உன்னுடைய குடும்பத்தில் கேட்கும், மறுபடியும் உன்னை நான் எழுப்புவேன், மறுபடியும் உன்னுடைய கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், மறுபடியும் நீ கட்டுவ, மறுபடியும் நீ நடுவ, நீ மறுபடியும் நிம்மதியா நீ தூங்குவ. நீ பயப்படுத்துவார் இல்லாமல் தூங்குவாய், நீ நிம்மதியாய் தூங்குவாய், சந்தோஷத்தோடு நீ ஆலயத்திற்கு வருவாய், மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்ப, மகிழ்ச்சியோடு ஆராதிப்ப. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய பரிதாபங்கள் உனக்காக அப்படி அதிகமாகுது. என் மேல ஆண்டவர் ரொம்ப பரிதாபப்படுறாராமா. நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க மேல யாருக்கு பரிதாபம் வருதோ இல்லையோ, சில மனிதர்களுக்கு நம்ம எவ்வளவு வருத்தப்பட்டாலும் பரிதாபம் என்கிறது வரவே வராது. பரிதாபப்படுகிற மனிதர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க, ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. சாகிற வரைக்கும் பரிதாபப்பட மாட்டாங்க, செத்ததுக்கு பிறகு கூட பரிதாபப்பட மாட்டாங்க. செத்ததுக்கு பிறகு கூட சொல்லுவாங்க, இவன் இப்படி நடந்தா அதனால தான் செத்து போயிட்டான், இவன் இப்படி நடந்தா அதனால தான் செத்து போயிட்டான், இவளுக்கு இது தேவை அப்படின்னு சொல்ற உலகத்துல நம்ம வாழ்றோம். யாருமே எங்க அம்மா என் மேல பரிதாபப்படல பாஸ்டர், ஆனா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ என்னுடைய எப்ராயிம், நீ என்னுடைய எப்ராயிம். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு நீங்க கர்த்தருடைய கையில இருக்கிற எப்ராயிம். எப்ராயிம் ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். அதான் கர்த்தர் என்னிடத்துல சொல்லும் போது, உன்னை நான் மறக்கிறதானா என்னுடைய வலதுகை தன் தொழிலை இழப்பதாக. கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல நான் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. பாஸ்டர், ஆண்டவர் என்னுடைய தப்புனால தான், ஆனா கூட கர்த்தர் உங்களை அடிச்சாலும் அணைக்கிற கர்த்தர், சோதிச்சாலும் உங்களை சரி செய்கிற கர்த்தர். ஆண்டவர் உங்களை சரி பண்ணிடுவாரு, கர்த்தர் உங்களை உருவாக்கிடுவாரு. ஆனா கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டார்னா கைவிடவே மாட்டார். இப்ப எல்லாரும் ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த எப்ராயிம் இடத்துல இருக்கிற ஒரு 3 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த எப்ராயிம் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்துக்குள்ள வரக்கூடிய நபர் அல்ல. நல்லா கவனிச்சுங்க, யாக்கோபனுடைய பிள்ளைகள் தான் கோத்திர பிதாக்கள். ஆனா இந்த எப்ராயிம் மனாசே என்கிறது யார் அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேரும் யோசேப்புனுடைய பிள்ளைகள். அப்படின்னா யோசேப்பு அந்நிய தேசத்துல போய் அந்த இடத்துல அந்த ராஜா ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சு அதன் மூலமாக வந்த பிள்ளைகள் தான் இந்த 2 பிள்ளைகளும், எப்ராயிம் மனாசே. அப்போ எப்ராயிம் அப்படின்ற பிள்ளை, மனாசேயினுடைய பிள்ளை இந்த கோத்திரத்தினுடைய லிஸ்ட்ல வர மாட்டாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாமே, ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம். நீங்க ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 48ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? 48ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னிடத்தில் எகிப்திற்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன்னுடைய 2 குமாரரும் என்னுடைய குமாரர் ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல எப்ராயும் மனாசேயும் என்னுடையவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த இடத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, யாக்கோபு இப்போ யாரை சந்திக்கிறார் அப்படின்னா யோசேப்பை சந்திக்கிறார். யோசேப்பை சந்திக்கும் போது யோசேப்பு சொல்றாரு, இந்த ஊர்ல எனக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, எப்ராயும் மனாசேன்னு 2 பேரை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இத பாரு, நீ இதுவரைக்கும் பெத்த அந்த 2 பிள்ளைகளும் இது ஓம் பிள்ளைங்க இல்ல, இது ஓம் பிள்ளைங்க இல்ல, இது யார் பிள்ளைங்க?
என்னுடைய பிள்ளைங்க. இனி பெத்து வேணா நீ வச்சுக்கோ, இனி பிறக்கிற பிள்ளைங்க எல்லாம் உனக்கு சொந்தமாகட்டும். ஆனா இப்ப இருக்கிற இந்த 2 பிள்ளைகளையும் இது என்னுடைய பிள்ளைங்க. அதுவும் யார போல என்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா, ரூபன் சிமியோன் என்பவர்களை போல எப்ராயிம் மனாசே என்னுடையவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்திற்கு உள்ள அவங்க வர முடியாது, கோத்திர பிதாக்களுடைய லிஸ்ட்ல வர முடியாது. ஆனால் கர்த்தர் எப்ராயிமை முன்குறித்ததினாலே ஆண்டவர் அந்த கோத்திர பிதாக்களுடைய அந்த லிஸ்ட்ல, அந்த சந்ததி லிஸ்ட்ல கர்த்தர் எப்ராயிமை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் கொண்டு வந்தார். நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இதுவரையிலும் காலாகாலமாக சந்ததி சந்ததியாக அப்படியே தொடர்ந்து வந்திருந்த பெரிய பெரிய நபர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை பார்த்திருப்பீர்கள். அவர்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் சொந்தம் என்று அவர்கள் சொல்லி இருப்பார்கள். நீங்க கூட அப்படிதான் நினைச்சிருக்கலாம். அது அவர்களுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும் உரியது, அவங்க குடும்பத்துக்கு உரியது, அவங்க வம்சத்துக்கு உரியது. அதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லை, அதுக்கெல்லாம் நம்ம செட் ஆக மாட்டோம், அது நம்முடைய குடும்பத்துக்கு அது வராது, அதெல்லாம் அவங்களுக்கு தான், நல்லவங்களுக்கு தான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு தான், வசதி இருக்கிறவர்களுக்கு தான். நம்ம அந்த இடத்துல நெருங்க கூட முடியாது, நம்ம அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்கார முடியாது. உங்களை சொல்லுகிறவர்கள் கூட உங்களை அப்படி சொல்லி இருக்கலாம். நீ எல்லாம் இதுக்கு ஆசைப்படாத, நீ எல்லாம் இதுக்குள்ள நீ வராத, உனக்கெல்லாம் இதுக்கு தகுதியே கிடையாது, உங்க வம்சத்துக்கு தகுதி கிடையாது, நீ இந்த இடத்துல தான் உட்காரணும், நீ இதுக்காக அழைக்கப்பட்டவன், உனக்கு இந்த வேலை, உனக்கு இவ்வளவுதான் எதிர்காலம், நாங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க, நாங்கெல்லாம் அப்பவே வந்தவங்க, எங்க முற்பதாக்கள் எல்லாம் இதிலே வந்தவங்க. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எப்ராயிமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, நீ அந்நிய தேசத்திலே பிறந்திருந்தாலும், நீ யோசேப்புனுடைய மகனா இருந்திருந்தாலும், கோத்திர பிதாக்களுடைய லிஸ்ட்ல எப்படி கர்த்தர் எப்ராயிமை கொண்டு வந்து வைத்து அழகு பார்த்தாரோ, அதே போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன்? தகுதியே இல்லாத ஒருவனை கர்த்தர் மீட்டெடுத்து யாக்கோபனுடைய வம்சத்திலே கர்த்தர் கொண்டு வந்து கோத்திர பிதாக்களாய் மாற்றினது போல கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். உன்னை முன்னணியிலே இருக்கிற மனிதர்களோடு கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறார். இனி அந்த தெருவிலே அவர்கள் மட்டுமல்ல, கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆயத்தம். இந்த இடத்தை நெருங்க முடியாது என்று சொல்லி நினைத்த இடத்தை, உட்கார முடியாது என்று சொன்ன பதவியை, ஹல்லேலூயா, யாருக்கும் கிடைக்கவே கூடாத அந்த இடத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தருவேன் என்று நம்புறவங்க கரங்களை முழுவதுமாய் தட்டி முழு பலத்தோடு விசுவாசிக்கிறவர்கள் thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, hallelujah. சட்டத்தின்படி எனக்கு இல்லாத இடத்தை, ஆமென், மற்றவர்களுடைய கருத்தின்படி எனக்கு கிடைக்காத ஒரு இடத்தை, என்னுடைய குடும்பத்திற்கு வம்சத்திற்கு தகுதி இல்லாத ஒன்றை கூட என் தேவனாகிய கர்த்தர் என்னை எப்ராயிமாய் மாற்றினபடியினால் அந்த இடத்துல என்னை கொண்டு வந்து வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில இடங்களுக்குள்ள நம்ம போகும்போது அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, வெளி நபர்கள் இங்கே வருவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு நிறைய இடத்துல நம்ம போர்டு போட்டிருப்போம். அப்படின்னா ஒரு நல்ல கம்யூனிட்டியில் ஒரு வீடு கட்டியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு 20 வீடு 30 வீடு இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த வீட்டுக்குள்ள அந்த ஏரியாவுக்குள்ள அவ்வளோதான் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே நீங்கள் வெளியே போயிருங்க, அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் அலோவ் கிடையாது, அந்த ஏரியாவில் நீங்கள் வீடு வாங்க முடியாது, அந்த ஏரியாவில் நீங்கள் வர முடியாது. அப்போது நிறைய பேர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செப்பரேட் அப்படின்ற ஒன்று இருக்குது. அப்போ நிறைய பேருக்கு பாருங்க, நிறைய பேருக்கு கனவாக இருக்கும். சில கடைகள் எல்லாம் பார்க்கும்போது சில பிள்ளைகள் வந்து, இந்த கடைக்குள்ள எல்லாம் நான் ஒரு நாள் போக மாட்டேனா,
ஒரு நாள் கர்த்தர் என்ன கொண்டு போக மாட்டாரா? நமக்கு பொருட்கள் மேலையும் பணத்தின் மேலையும் இந்த இல்லைன்னா பதவியின் மேலையும் ஆசைக்காக நான் சொல்லலை. ஆனா நம்முடைய ஆண்டவர் நினைப்பாரே ஆனால் அது இன்னொரு வம்சத்துக்குரியது, இல்லைன்னா அது இன்னொருத்தருக்குரியது, அது இன்னொரு குடும்பத்திற்குரியது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எப்ராயிமுக்கு இந்த வம்சத்திலே வருவதற்கு எந்த விதமான வழி இல்லாவிட்டாலும் கர்த்தர் எப்ராயிமை கர்த்தர் கோத்திர பிதாவாய் ஆண்டவர் கொண்டு வருவதற்கு வல்லவராயிருக்கிறார். நான் சொல்லுகிற பலிபீடத்திலிருந்து சொல்லுகிற இந்த வார்த்தை இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்கள் பிள்ளைகள் ராஜாக்களோடு அமரப் போகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்களிலே அமரப் போகிறார்கள். நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் அமர வைக்க போகிறார். இது உண்மை, இது உண்மை, இது உண்மை. ஆமேன். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உங்களிடத்திற்கு வந்து உங்களுடையதாகும் என்று சொன்னது போல, ஆமேன், வம்சா வம்சமாய் காலா காலமாய் நாட்கள் நாட்களாய் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி பெரிய பெரிய இடத்தை பிடித்து அது யாருக்கும் விட்டு தர மாட்டேன், விட்டு கொடுக்க முடியாத இடத்துல இருக்கிற அநேகருக்கு ஆண்டவர் கிருபைப்படுகிறார். அந்த இடத்துல ஒரு நியூ ஜெனரேஷன், ஒரு நியூ ஃபேமிலி ஆண்டவர் நம்ம குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த போறார். உங்களை ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த போறாரு. என்ன ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த போறாரு? நம்ம வரப்போகிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு வர போறார். இந்த வார்த்தையை நம்புறவங்க எல்லாம் கைகளை மேல உயர்த்தி, இயேசுவே முழு பலத்தோடு இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. ஏசப்பா சமூகத்துல சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. thank you jesus, thank you jesus. கானானிய ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாதே அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கையிலிருந்து விழுகிற அந்த மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையினால நாங்க திருப்தி ஆவோம்ல. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, எங்க ஜனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. அப்படியே பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டாங்க பாருங்க. இதுவரைக்கும் ஆசீர்வாதத்திற்கு அந்த ஃபேமிலி தகுதியானது இல்லை, அந்த ரட்சிப்புக்கு அந்த ஃபேமிலி தகுதியானது இல்லை. ஆனா உள்ள வந்துட்டாங்க. அதே போல ஆண்டவர் ஒரு மத்தியான நேரத்தில் இருக்கும்போது வேதம் சொல்லுது, ஒரு ஸ்திரீ வர்றாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே 6 புருஷன் இருக்கு. அந்த ஒரு பெரிய ஒரு சாப்டர் இருக்குது. ஆனா இந்த ஸ்திரீ ஆண்டவர் தண்ணி கேட்கிறாரு. தண்ணி கேட்ட உடனே அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு. அவங்க சொல்றாங்க, ஊர்ல போய் எல்லாருக்கும் ஆண்டவர் வந்திருக்காருன்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுது, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தூரத்துல இருந்த அவங்க இப்ப ஆண்டவருடைய அன்புக்குள்ள, அந்த அரவணைப்புக்குள்ள வந்துட்டாங்க. ஆமேன். வேதத்துல ராகாப் என்கிற ஒரு வேசியை குறித்து வேதம் சொல்லுது. அவங்களை குறித்து சொல்லும் போதே அவங்களுடைய பட்டப்பேரு இல்லைன்னா அவங்களுடைய வேலை அந்த மாதிரி ரொம்ப ஒரு வித்தியாசமானது. ஆனா 2 பேர் உள்ள போறாங்க, அந்த வேவு பார்க்க போறாங்க. அவங்கள ரொம்ப பத்திரமா பாதுகாத்து, இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட், இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்தம், இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜெப ஆவி அந்த அம்மாவுக்குள்ள போகுது. அந்த அம்மா நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. நான் ஆண்டவர் உங்களை சந்திக்கும் போது என்ன கூட்டிட்டு போவீங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த விசுவாச பட்டியல்ல இந்த அம்மாவனுடைய பேரை உள்ள கர்த்தர் கொண்டு வர்றாரு. அது எப்படிங்க கொண்டு வர முடியும்? அது எப்படிங்க கொண்டு வர முடியும்? உலகத்துல இருக்கிற மனுஷன் கொண்டு வர முடியாது. உலகத்துல இருக்கிற மனுஷன் கொண்டு வர மாட்டான். ஆனா என் கர்த்தர் நினைப்பாரே ஆனால் முக்கியமான இடத்துல, மெயினான இடத்துல, ஹalleluya, ஹalleluya. அதுதான் எனக்கு சத்துருக்கள் மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். எனக்கு இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு தெளிவா தெரியுது. நான் அதை ஆவியில களிப்போட அந்த வார்த்தையை சொல்றேன், ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த வார்த்தையை சொல்றேன். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் மெயின் லிஸ்ட்ல, இதுவரையிலும் ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்தவங்க மத்தியில, இதுவரையிலும் புடிச்சிட்டு இருந்தவங்க மத்தியில
நாங்க இதை விட்டு தர மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில, இந்த இடத்துல யாருமே வர முடியாதுன்னு சொன்ன இடத்துல, எங்களுக்கு காலகாலமா அது எங்களுக்கு தான் சொந்தம்னு சொன்ன அத்தனை பேருக்கு முன்னாடி கர்த்தர் சிலரை முன்னணியிலே கர்த்தர் கொண்டு வருகிறார். என்னை ஆண்டவர் கொண்டு வருகிறார், என் குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு வர்றாரு. கைகளை மேல உயர்த்தி நான் நம்புறேன். இந்த வார்த்தை எனக்கு தான், இந்த வார்த்தை என் தலை மேல இருக்கட்டும். பெரிய பெரிய தொழில் செய்யறவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்த போறார். அதே போல ஆண்டவருடைய பெரிய பெரிய ஊழியத்தை செஞ்சவங்க மத்தியில ஆண்டவர் சம்பந்தமே இல்லாத, தொடர்பே இல்லாத உங்க குடும்பத்திலிருந்து ஒரு பிள்ளைய அபிஷேகித்து ரட்சிச்சு கிருபைகளை கொடுத்து கர்த்தர் கொண்டு வந்து வைக்க போறாரு. இல்ல புறக்கணிக்கப்பட்ட அந்த இடத்துல தான், தேங்க்யூ ஜீசஸ், இதெல்லாம் அடைய முடியாதுன்னு சொன்ன இடத்துல, அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க போறாரு. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆமென்.